இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக சந்திக்கும் ஒரு வலி இருக்கிறது. அது என்னவென்றால், நம்மை மதிக்காதவர்கள். நாம் நல்ல மனதுடன் நடந்து கொண்டாலும், அவர்களுக்கு உதவினாலும், அவர்களை மரியாதை செய்தாலும், சிலர் நம்மை குறைவாக பார்க்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள், நம்மை மதிக்கவே மாட்டார்கள். அந்த நேரத்துல நமக்கு கோபம் வரும், வலி வரும், சில சமயம் மனசு உடைந்து போகும். ஆனால் நண்பர்களே, இத்தகைய சூழ்நிலைகளில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு ஆழமான வாழ்க்கை ரகசியத்தை சிவான் கூறுகிறார். அந்த ரகசியத்தை இன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் மன அமைதி ஒருபோதும் குலையாது. 1. உன்னை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே. முதலில் சிவபெருமான் சொல்வது என்னவென்றால், உன்னை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் உன்னை மதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது அவருடைய அறிவு, மனநிலை, குணம் ஆகியவற்றை பொறுத்தது. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் மனம் அவரிடம் இல்லையெனில் அவர் உங்களை மதிக்க மாட்டார். ஒரு பூவின் மனத்தை உணர முடியாதவரிடம் அந்த பூவின் அழகை விளக்குவதற்கு அர்த்தமே இல்லை. அதனால உங்களை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சி செய்யாமல் உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளுங்கள். யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றாலும் அமைதியே பெரிய பதில். சிவபெருமான் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்: அமைதி. யாராவது நம்மை அவமதித்தால் நாம் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அமைதியே மிகப்பெரிய பதில். ஏன் தெரியுமா? சத்தமாக பேசுபவன் பலவானாக இருக்கலாம், ஆனால் அமைதியாக இருக்கிறவன் உள்ளார்ந்த வலிமை கொண்டவன். உன்னை மதிக்காதவர்களிடம் நீ அதிகமாக பேச வேண்டியதில்லை. அவர்கள் பேசட்டும், அவர்கள் குறை சொல்லட்டும். நீங்கள் உங்கள் பாதையில் அமைதியாக நடந்தால் ஒரு நாள் அவர்கள்தான் உண்மையை புரிந்து கொள்வார்கள். உன் மதிப்பை மற்றவர்களின் கையில் விடாதே. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிப்பது. யாராவது நம்மை பாராட்டினால் நாம் மகிழ்கிறோம், யாராவது நம்மை விமர்சித்தால் நாம் உடைந்து போகிறோம். இது சரியான வாழ்க்கை அல்ல. சிவபெருமான் சொல்லும் உண்மை என்னவென்றால், உன் மதிப்பை உலகம் தீர்மானிக்காது, உன் மதிப்பை நீயே தீர்மானிக்க வேண்டும். உன்னை மதிக்காதவர்கள் இருப்பார்கள், ஆனால் அதனால் உன் மதிப்பு குறையாது. உன் வாழ்க்கையை உன் இலக்கில் செலுத்து. உன்னை மதிக்காதவர்களை பற்றி நீ தொடர்ந்து நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முன்னேறாது. நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. உன் கனவுகள், உன் இலக்குகள், உன் வளர்ச்சி, இவை அனைத்தும் உன்னை காத்திருக்கின்றன. அதனால உன்னை மதிக்காதவர்களை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உன் இலக்கில் செலுத்து. நீ வெற்றி பெறும்போது உன்னை மதிக்காதவர்கள் கூட உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உண்மையான மரியாதை வாங்க முடியாது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மரியாதை கேட்டு வாங்க முடியாது. அது பணத்தால் கிடைக்காது, அது அதிகாரத்தால் கிடைக்காது. உண்மையான மரியாதை கிடைப்பது ஒரு மனிதனின் குணம், நெறி, வாழ்க்கை மூலம்தான். நீங்கள் நல்ல மனிதராக வாழ்ந்தால், உங்கள் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால், மக்கள் உங்களை மரியாதை செய்யத் தொடங்குவார்கள். அது இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இறைவன் பார்க்கிறார். நீங்கள் நல்ல மனதுடன் வாழ்ந்தாலும் சிலர் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். அது உங்களுக்கு வலியாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது: இறைவன் அனைத்தையும் பார்க்கிறார். உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால், உங்கள் செயல்கள் நல்லவையாக இருந்தால், இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை மதிக்காதவர்களின் முன்னாலும் ஒரு நாள் உங்கள் மதிப்பு வெளிப்படும். முடிவு: நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மை மதிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் சிவபெருமான் சொல்லும் வாழ்க்கை ரகசியம் என்னவென்றால், உன்னை மதிக்காதவர்களால் உன் மன அமைதியை இழக்காதே. அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே. அவர்களிடம் இருந்து தூரம் வையுங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். வாழ்க்கை அதே மனிதர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். காமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.